அவ்வளவுதான். சரி, மீண்டும் ஒரு விமோசனம் தெரிவிக்கிறேன். அதன்படி நீ நடக்கிறாயா? ஏற்கனவே கிரேதா யுகத்தில் பரசுராமனுக்கு அன்னையாக, ஜமதக்கினி முனிவருக்கு மனைவியாக ரேணுகா என்ற பெண்ணாக வாழ்க்கைப்பட்டார். எங்கே தன் மகன் பரசுராமனால் தாம் வெட்டப்பட்டு விடுவோமோ என்று பயந்து ஒரு வண்ணார வீட்டில் அடைக்கலம் புகுந்தாள். அவர்கள் அடைக்கலம் கொடுத்ததால் அவர்கள் வீட்டில் மறுபிறப்பில் நான் பெண்ணாக பிறப்பேன் என்று ஒரு வரத்தை தந்தருளினாள். அந்த வரத்தின் பிரகாரம் இப்பொழுதே திருவண்ணாமலைக்கு சென்று வண்ணார வீட்டில் உண்ணாமுலை என்ற பெண்ணாக அவதரித்து செப்பு ஊசியை நாட்டி அந்த ஊசியின் முனையில் நீ தவத்தை மேற்கொண்டு வந்தால் உனக்கு அண்ணாமலையாக காட்சி அளிப்பேன். அப்பொழுது இடபாகத்தில் வந்து சேரலாம். இதுதான் உங்கள் விருப்பம் என்றால் இதை மாற்ற யாரால முடியும்? நீங்கள் உரைத்தது போல் திருவண்ணாமலைக்கு சென்று நான் ஒண்ணாமலையாக அவதரித்து செப்பூசி நாட்டி அந்த ஊசியின் மொழியில் என்று நான் தவறு செய்து இந்த உலகிலே சக்தி தான் உயர்ந்தது. சக்தி இல்லையெனில் இந்த சிவன் இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன். உன் நாணவத்தை நான் நதிப்பேன் ஐயா. வர சக்தி இல்லைன்னா நீ காலி. காலி? ஆமா. அட யாரு என்கிட்ட கெஞ்சி கூத்தாடிட்டு போறாப்பு. யாரு? அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? நீ என்னை விட அவள் எப்படி உயர்ந்தவளாகி விட முடியும்? திருவண்ணாமலையில வண்ணார வீட்டில் உண்ணாமலையாக அவதரித்து நான் தான் உயர்ந்தவளாக நிரூபித்து காட்டுவேன் என்று என்கிட்ட சவால் விடுறாடா. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துக்கே போகுது. ஏறி போச்சு. எப்படின்னா நீ தான் இறக்கணும். என்னதான் இருந்தாலும் நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வெட்டிடு?